17 நாட்கள் சர்வமத மகாசபை நடைபெற்றது. சுவாமிஜி பலமுறை அதில் பேசினார். கண்காட்சியின் விஞ்ஞான பிரிவிலும் சுவாமிஜி பலமுறை பேசினார். பல விருந்துகள் நடைபெற்றன, அவற்றில் பேசினார். மிஸ்ஸஸ் பாட்டர் பாமர் அளித்த விருந்தில் அவர் பெண்களின் நிலைமை பற்றி பேசினார். இது தவிர இறையன்பு, வைதிக இந்து மதமும் வேதாந்தமும், இந்தியாவில் நவீன மதங்கள், இந்து மத சாரம் என்று பல உரைகள் நிகழ்த்தினார். ஆனால் இவை எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவரது பேச்சுக்கள் எல்லாமே மிகவும் வரவேற்கப்பட்டன. கூட்டத்தை சமாளிப்பதற்காக முன் அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டுமே இடமளிக்கப்பட்டது. கூட்டம் கலைந்து போகாமல் தடுப்பதற்காக சுவாமிஜியின் சொற்பொழிவு மற்ற நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் கடைசியில் வைக்கப்பட்டது. அவரது ஆங்கில நடையும் ஆங்கில மொழியை கையாளும் திறனும் வெகுவாக பாராட்டப்பட்டன. குறிப்பாக கேள்வி பதில் பகுதிகள் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றன. மேடையில் யாராவது வளவளவென்று பேசிக்கொண்டே போகும்போது நூற்றுக்கணக்கில் மக்கள் எழுந்து வெளியே செல்ல தொடங்குவார்கள். உடனே அமைப்பாளர் எழுந்து நன்றி உரைக்கு முன்னால் சுவாமி விவேகானந்தர் பேசுவார் என்று அறிவிப்பார். அவ்வளவுதான். கலைந்து சென்ற கூட்டம் திரும்பி வந்து கப்சிப் என்று அமர்ந்துவிடும். கைகளில் சிறிய விசிறிகளை வைத்துக்கொண்டு வீசியபடி முகத்தில் ஆர்வம் பொங்க சுவாமிஜியின் அரை மணி நேர பேச்சிற்காக பல மணி நேர வளவள பேச்சுக்களை சகித்து கொண்டு அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அதனால் சுவாமிஜி எப்போதும் அவர்களுக்கு இனிமையாக இதமாக பேசிக்கொண்டிருந்தார் என்பது கிடையாது. செப்டம்பர் 22ஆம் நாள் சர்வமத மகாசபையில் மிக முக்கியமான தலைப்பு ஒன்று விவாதிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதம் மதமாற்றங்களின் வாயிலாக மற்ற மதங்கள் இல்லாதவாறு செய்ய வேண்டுமா என்பது அந்த தலைப்பு. சுவாமிஜி அதில் கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் ஏற்கனவே அவர் விஞ்ஞான பிரிவில் அன்று பேசுவதாக இருந்தார். இந்த விவாதத்தின் விளைவு என்னவாக இருந்தாலும் இந்த கருத்தே சுவாமிஜிக்கு பிடிக்கவில்லை என்பதில் ஐயமில்லை. அதுபோலவே செப்டம்பர் 25ஆம் நாள் ரெவரண்ட் ஜார்ஜ் டி பெண்டேகோஸ்த் இந்து மதத்தை மிகவும் இழிவாக விமர்சித்தார். புரோகித தொழில் செய்கின்ற நூற்றுக்கணக்கான விலைமகளிரை தமக்கு தெரியும் என்றும் அவர்கள் புரோகித தொழில் செய்வதால் விலைமகளிராக உள்ளனர், விலைமகளிராக இருப்பதால் புரோகித தொழில் செய்கின்றனர் என்றெல்லாம் அவர் அந்த சொற்பொழிவில் பேசினார். இவையெல்லாம் சுவாமிஜியின் மனதில் அடக்க முடியாத ஆத்திரத்தை உண்டாக்கின. எனினும் அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவோ அதன் காரணமாக பத்திரிகையில் சர்ச்சையில் மாட்டிக்கொள்ளவோ விரும்பவில்லை. தகுந்த தருணத்தை எதிர்நோக்கி அவர் காத்திருந்தார். ஒரு நாள் அவர் பேசிக்கொண்டிருந்தார். திடீரென்று அதனை நிறுத்திவிட்டு, நீங்கள் இந்துக்களின் சாஸ்திரங்கள் எதையாவது படித்திருக்கிறீர்களா? அவை என்ன சொல்கின்றன என்பது பற்றி உங்களுக்கு நேரடியான அறிவு ஏதாவது உண்டா என்று பார்வையாளர்களிடம் கேட்டார். அப்படி படித்தவர்கள் யாராவது இருந்தால் கை தூக்குங்கள் என்று ஒவ்வொருவரிடமும் கூறினார். அங்கே கிறிஸ்தவ தத்துவ அறிஞர்கள் பலர் இருந்தனர். இருந்தும் 3 or 4 கைகள் மட்டுமே உயர்ந்தன. முகத்தில் பரவும் ஓர் இரக்க உணர்ச்சியுடன் சுவாமிஜி பார்வையாளர்களை பார்த்தார். பிறகு நன்றாக நிமிர்ந்து நின்று, இருந்தும் எங்களை துச்சமாக விமர்சிக்க துணிந்திருக்கிறீர்கள் என்று கம்பீரமான குரலில் கூறினார். இவ்வாறு கிறிஸ்தவ நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு இடையே இந்து மதத்தின் காவலராக நின்றார் சுவாமிஜி. இந்து மதம் உண்மையானதும் சிறந்ததுமான மதம் என்பது உண்மையானால் இந்தியர்கள் ஏன் ஏழைகளாக உள்ளார்கள்? ஏன் இந்தியா பலமுறை அந்நியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டது? இந்த கேள்வி பலமுறை சுவாமிஜியிடம் கேட்கப்பட்டது. கிறிஸ்தவ மதம்தான் உண்மையிலேயே மிக சிறந்த மதம். ஏனெனில் கிறிஸ்தவ நாடுகள் ஆற்றல் வாய்ந்தவையாகவும் பணக்கார நாடுகளாகவும் உள்ளன என்ற துணையில் பலரும் பேசினார்கள். இதற்கு பதில் போல் சுவாமிஜி சர்வமத மகாசபையில் செப்டம்பர் 19ஆம் நாள் பேசினார். கீழை நாடுகளிலிருந்து வந்துள்ள நாங்கள் இங்கே தினமும் ஒரு கருத்தை கேட்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற பாணியில் அது இங்கே கூறப்படுகிறது. அது என்ன கருத்து? நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதுதான் அது. ஏனெனில் கிறிஸ்தவ நாடுகள் பணக்கார நாடுகளாக உள்ளன. நாங்களும் எங்கள் கண்களையும் கருத்தையும் சுழல விடுகிறோம். உண்மைதான், உலகிலேயே இங்கிலாந்து தான் மிக பணக்கார கிறிஸ்தவ நாடாக திகழ்கிறது. ஆனால் அதன் கால்கள் எங்கே உள்ளன? 25 கோடி ஆசியர்களின் கழுத்தில். வரலாற்றை திரும்பி பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஐரோப்பாவின் செல்வம் ஸ்பெயினிலிருந்து வந்தது. ஸ்பெயினுக்கு செல்வம் மெக்சிகோவின் மீது படையெடுத்ததால் கிடைத்தது.
அதாவது சக மனிதர்களின் கழுத்தை வெட்டுவதால் தான் கிறிஸ்தவ மதம் செல்வம் குவித்துள்ளது. அத்தகைய செல்வத்தை இந்து விரும்ப மாட்டான். இவ்வாறு அவர் பேசினார். பின்னாளில் ஒரு கடிதத்திலும் இது பற்றி அவர் குறிப்பிட்டார். தத்துவங்களை பொறுத்தவரையில் உலகில் உள்ள எந்த நாட்டினரும் இந்துக்களுக்கு ஒளிகாட்ட முடியாது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ நாட்டிலிருந்து இங்கு வந்து சேர்கின்ற எல்லா ஆசாமிகளும் பழைய முட்டாள்தனமான ஒரு வாதத்தையே கையாள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் வலிமையாக செல்வ மிகுந்தவர்களாக இருக்கின்றனர். இந்துக்கள் அவ்வாறு இல்லை. எனவே இந்து மதத்தை விட கிறிஸ்தவ மதமே சிறந்தது. இந்துக்கள் மிக பொருத்தமாக இதற்கு பதில் கூறுகிறார்கள். இந்த காரணத்தால் தான் இந்து மதம் ஒரு மதம் ஆகிறது, கிறிஸ்தவம் ஒரு மதம் ஆகாது. ஏனெனில் மிருகத்தனமான இந்த உலகில் அயோக்கியத்தனம் ஒன்றே நன்றாக வளர்கிறது. நற்பண்பு எப்போதும் துயரையே அடைகிறது. விஞ்ஞானத்தில் மேலை நாட்டினர் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் தத்துவம், ஆன்மீகம் ஆகியவற்றில் அவர்கள் குழந்தைகள் என்றே தோன்றுகிறது. பௌதிக விஞ்ஞானம் லௌகிக வளத்தை மட்டுமே தர முடியும். ஆன்மீக விஞ்ஞானமோ முடிவில்லா பெருவாழ்விற்கு உரியது. முடிவில்லா பெருவாழ்வு என்பதே இல்லாமல் போனாலும் ஆன்மீக சிந்தனைகளை லட்சியங்கள் என்ற வகையில் ரசித்து மகிழ்வதே ஒரு சுகமான அனுபவமாகும். அது மனிதனை இன்பம் மிகுந்தவனாக செய்கிறது. ஆனால் உலகாயுதம் என்னும் முட்டாள்தனம் உள்ளதே, அது போட்டிக்கும் அளவுக்கு மீறிய பேராசைக்கும் இறுதியில் மரணத்திற்கும், அதாவது தனி மனிதனின் மரணத்திற்கும் தேசிய மரணத்திற்கும் தான் அழைத்து செல்கிறது. மற்றொரு முறை சுவாமிஜி குறிப்பிட்டார், இங்கிலாந்து எங்களுக்கு ஒரு நாட்டை ஆள்வது பற்றி கற்றுத்தரட்டும். ஏனென்றால் அந்த கலையில் அனைத்து நாடுகளுக்கும் தலைமையிடத்தில் இங்கிலாந்தே திகழ்கிறது. விவசாயம், விஞ்ஞானம் மற்றும் எதையும் நேர்த்தியாக செய்கின்ற திறம் ஆகியவற்றை அமெரிக்கா எங்களுக்கு கற்றுத்தரட்டும். நாங்கள் உங்கள் காலடியில் அமர்ந்து கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதுவரை சுவாமிஜியின் குரல் இனிமையாக மிதமாக இருந்தது. இந்த இடத்தில் அவரது குரல் கரகரப்புடன் வெளிவந்தது. அவர் தொடர்ந்தார், ஆனால் இந்தியாவிற்கு ஆன்மீகத்தை கற்றுத்தரலாம் என்று எந்த நாடும் நினைக்க வேண்டாம். ஆன்மீகத்தை இந்தியாவே உலகிற்கு போதிக்கும். சர்வமத மகாசபை மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியது என்பதில் சந்தேகமில்லை. பொதுவாக கீழை நாடுகளின் மதம், அந்த நாடுகளை சேர்ந்த துறவியர் என்றாலே மாய மந்திரம், நோய் தீர்த்தல் இதுபோன்ற சில சில்லறை சித்து வேலைகளுடன் இணைந்தே அந்த நாட்களில் கருதப்பட்டது. ஆனால் கீழை நாடுகளிலிருந்து சர்வமத மகாசபையில் கலந்து கொண்ட மத அறிஞர்கள் அதனை பொய்யாக்கினார்கள். கன்ஃபூசிய மதத்தின் புங் குவாங் யூ, ஜப்பானிய புத்த மதத்தின் ஹோரின் டோக்கி, ஸ்ரீலங்க பௌத்த மதத்தின் தர்மபாலர், இந்தியாவின் பிரம்ம சமாஜிகளான மஹிம்தார் மற்றும் நாகர்கர் போன்றோர் சபையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினர். தத்துவங்களிலும் சிந்தனைகளிலும் கீழை நாட்டின் மதங்கள் மகோன்னதமானவை என்பது மேலை நாடுகளுக்கு, குறிப்பாக கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு தெளிவாயிற்று. கிறிஸ்தவ மதத்தின் மேன்மையை உலகறிய செய்வதற்காக கூட்டப்பட்ட மகாசபை அவர்களுக்கு எதிராக திரும்ப நேர்ந்தது. அப்படியானால் சுவாமிஜியின் பங்களிப்பு அது தனித்துவம் வாய்ந்தது. புறத்தில் எழுப்பிய ஆர்வ பேரலைகளும் உணர்ச்சி பிரவாகங்களும் மட்டுமல்ல, அவரது பங்களிப்பு நாடி நரம்புகளில் புகுந்து புத்துணர்வை ஊட்டியது. அவரது தாக்கம் நிலையானதாக இருந்தது. அவரது பங்களிப்பால் அமெரிக்காவில் என்ன நடந்தது என்பது ஒரு வரியில் பேசுவதற்கோ எழுதுவதற்கோ உரியதல்ல என்று எழுதுகிறார் மேரி லூயி பர்க். தொடரும் பகுதிகளில் அது பற்றி விரிவாக காண்போம். சர்வமத மகாசபையில் பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். பௌத்தம், சமணம், கன்ஃபூசியம் என்று பல மதங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களது அமைப்பின் அறிமுக கடிதம் வைத்திருந்தார்கள். உரிய முறைப்படி கலந்து கொண்டார்கள். சுவாமிஜி எந்த மதத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார்? எந்த மதத்தின் பிரதிநிதியாகவும் அல்ல. எந்த மதமோ அமைப்போ பிரிவோ அளித்த அறிமுக கடிதமும் அவரிடம் இல்லை. சுவாமிஜி ஓர் இந்து. ஆனால் அவரை எந்த இந்து அமைப்புகளும் அனுப்பவில்லை. கடல் கடந்து சென்றால் ஜாதி போய்விடுமே. எனவே இந்தியாவிலிருந்து பலர் சென்றிருந்தாலும் இந்து மதத்தின் பிரதிநிதியாக யாரும் செல்லவில்லை. அப்படி ஒரு பிரதிநிதியை அனுப்ப மனிதன் தவறிய போது கடவுள் சுவாமிஜியை அனுப்பினார். எத்தனையோ நெருக்கடியான காலங்களில்
இந்து மதம் கடவுளால், அவதார புருஷர்களால் காக்கப்பட்டது. இப்போதும் அந்த கடவுளே சுவாமிஜியை தேர்ந்தெடுத்து அனுப்பி இந்து மதத்தை காப்பாற்றினார். ஒருவேளை அதுதான் இந்து மதத்தின் பெருமை போலும். இந்து மதம் மனிதர் யாராலும் நிறுவப்படாதது, எந்த தனி மனிதருடைய வாழ்க்கையையும் சார்ந்திராதது, அழியாத உண்மைகளை மட்டுமே அஸ்திவாரமாக கொண்டது. அதனால் சனாதன தர்மம் என்றும் பெயர் பெற்றது. எனவே எந்த தனிநபரோ இயக்கமோ அமைப்போ தேர்ந்தெடுக்காமல் அழியாத உண்மைகளின் ஆற்றலே தேர்ந்தெடுத்தது போல் சுவாமிஜி சென்றார். சுவாமிஜியை மேலை நாட்டிற்கு அனுப்பியவர்கள் அவரை இந்து மதத்தின் ஒரு பிரதிநிதியாக முடிவு செய்து அனுப்பவில்லை. அவர் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு உதவி செய்துவிட்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரது முடிவிற்கே விட்டுவிட்டார்கள். ஏனெனில் அவர் ஒரு செய்தியுடன் செல்கிறார் என்பது அவரை சந்தித்த பலரது அனுபவமாக இருந்தது. தாம் உலகிற்கு அளிப்பதற்கான செய்தி ஒன்று உள்ளது என்பதை தமது இந்திய பயணங்கள் மற்றும் தீவிர தவ வாழ்க்கையாலும் சுவாமிஜி உணர்ந்திருந்தார். அதுபோலவே அவரை சந்தித்த பலரும் உலகிற்கு அளிப்பதற்கான ஆன்மீக ஆற்றல் அவரிடம் பொங்குவதை உணர்ந்திருந்தனர். செயற்கரிய சில செயல்களை செய்து முடிக்கும் வரை நீங்கள் ஓயமாட்டீர்கள் என்று கட்ச் மன்னர் சுவாமிஜியிடம் கூறினார். உலகையே மாற்றியமைப்பதற்கான ஆற்றல் என்னில் இருப்பதை உணர்கிறேன் என்று போர்பந்தரில் சுவாமிஜி திரிகுணாதீதரிடம் கூறினார். அந்த ஆற்றல் எழுந்தது, செயல்பட்டது. இந்த சர்வமத மகாசபை சாதித்தது என்ன என்ற கேள்வி எழுகிறது. ஒருவேளை மத வெறியர்கள் மேலும் தீவிரமான வெறியர்கள் ஆனார்கள். தாராள மனப்பான்மை உடையவர்கள் மேலும் தாராள மனப்பான்மை உடையவர்களாக ஆனார்கள் என்று எழுதுகிறார் மேரி லூயி பர்க். விந்தையான கருத்து, ஆனால் முற்றிலும் உண்மை. சர்வமத மகாசபையின் மூலம் கிறிஸ்தவ மதத்தின் மேன்மையை உலகிற்கு அறிய செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்கள் சுவாமிஜி மற்றும் கீழை நாட்டு மத பிரதிநிதிகளின் பங்களிப்பால் தங்கள் நோக்கம் நிறைவேறாதது கண்டு ஆத்திரமடைந்தார்கள். சுவாமிஜியை இரு கரமும் நீட்டி வரவேற்ற அமெரிக்கர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளை ஓரளவிற்கு ஒதுக்கினார்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்தியாவின் மதம், சமுதாயம், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை மிஷினரிகள் அளித்த சித்திரங்களின் மூலம் மட்டுமே இதுவரை அறிந்திருந்த அமெரிக்க சமுதாயம் சுவாமிஜியின் சொற்பொழிவுகளால் உண்மையை உணர்ந்தது. விதவைகளை உயிருடன் கொளுத்துவது, மக்கள் தேர்காலில் வீழ்ந்து உயிர் துறப்பது, பெண் குழந்தைகளை முதலைகளுக்கு இரையாக்குவது என்று இந்தியாவை பற்றி மிஷினரிகள் பரப்பியவை மிகைப்படுத்தப்பட்டவை என்பது அமெரிக்கர்களுக்கு புரிந்தது. இதனால் மிஷினரிகளுக்கு அமெரிக்கர்கள் செலவிட்ட பணத்தை குறைக்க தொடங்கினார்கள். மிஷினரிகளின் வருமானமே குறைய தொடங்கியது. மதவெறியின் முதுகெலும்பு உடையவில்லை என்றாலும் தங்கள் மீது முதல் சம்மட்டி அடி வீழ்ந்துவிட்டதை அவர்கள் உணரவே செய்தார்கள் என்று எழுதுகிறார் மேரி லூயி பர்க். சர்ச்சையும் மிஷினரிகளையும் எதிர்த்து எழுந்த ரிவைவலிஸ்ட் இயக்கத்தின் வளர்ச்சி அதனை நிரூபித்தது. இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை சமாளிக்க சர்ச்சும் மிஷனரிகளும் மிகவும் பாடுபட வேண்டியதாயிற்று. அவர்களில் சிலரது மதவெறி தீவிரமாயிற்று. அதே வேளையில் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் கீழை நாட்டு மத லட்சியங்களின் மேன்மையை கண்டார்கள். இத்தகைய லட்சியங்களை உடைய ஒரு நாட்டிற்கு மிஷனரிகளை அனுப்புவது வீண் என்று உணர்ந்தார்கள். இந்தியாவை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் அறிவதில் ஆர்வம் காட்டினார்கள். சுவாமி விவேகானந்தரின் பணிகளால் இந்து மதம் உத்வேகம் பெற்றுள்ளது. அதன் ஆற்றல்கள் புத்துணர்வு பெற்றுள்ளன. ஆங்கிலமயமாக்கப்பட்ட சாரமற்ற ஒன்றையே இந்து மதம் என்று இதுவரை அமெரிக்கர்கள் பெற்று வந்தார்கள். சுவாமி விவேகானந்தரின் வாயிலாக உண்மையான இந்து மதம் அவர்களுக்கு கிடைத்தது. அவரை அனுப்பியதற்காக அமெரிக்கா இந்தியாவிற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்று உலக கண்காட்சியின் விஞ்ஞான பிரிவின் தலைவரான ஸ்னெல் எழுதினார். சர்வமத மகாசபையின் தலைவரான டாக்டர் பரோசும் சுவாமிஜிக்கு மிக உயர்ந்த இடத்தை அளித்தார். இந்த பேச்சாளர் ஓர் உயர் ஜாதி இந்து, வைதிக இந்து மதத்தின் ஒரு பிரதிநிதி. சர்வமத மகாசபையில் கூட்டம் கூட்டமாக மக்களை கவர்வதில் மிக முக்கியமான ஒருவராக அவர் திகழ்ந்தார் என்று அவர் எழுதினார். அமெரிக்காவிற்கு உண்மையான இந்து மதத்தை அளித்ததும் சுவாமிஜியை அடையாளம் காட்டியதும் சர்வமத மகாசபை சாதித்ததன் ஒரு பக்கம் மட்டுமே.
மறுபக்கம் அந்த மகாசபை இந்தியாவிற்கே சுவாமி விவேகானந்தரை அடையாளம் காட்டியது. சுவாமி விவேகானந்தரின் அமெரிக்க பணியின் விளைவு எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை: நாகரிகம் வளர்ச்சியுற்ற அந்த நாட்டு மக்களின் கண்களில் உண்மையான இந்து மதம் என்ன என்பதை அவர் எடுத்து காட்டிவிட்டார். அதன் மதிப்பை அவர்களின் நெஞ்சங்களில் உயர்த்திவிட்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு பணிக்காகவே இந்து சமுதாயம் சுவாமி விவேகானந்தரிடம் நன்றிக்கடன் பட்டுள்ளது என்று இந்தியன் மிரர் எழுதியது. சர்வமத மகாசபை நிறைவுற்ற பிறகும் அமெரிக்காவில் சில காலம் தங்கி இந்திய ஆன்மீகத்தின் பெருமையை உலக அரங்கில் பரப்ப எண்ணினார் சுவாமிஜி. அவரை பொறுத்தவரை சிகாகோ சர்வமத மகாசபை இந்தியாவிற்கும் இந்திய சிந்தனைகளுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. வேதாந்தத்தின் அலை உலகையே வலம் வருவதற்கு இந்த வெற்றி உதவி செய்துள்ளது. அதனுடன் அமெரிக்காவில் எழுப்பும் ஓர் அலை இந்தியாவில் 1000 அலைகளை எழுப்பும். அதன் மூலம் தமது தாய்நாட்டின் உயர்விற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்று உணர்ந்திருந்தார் அவர். எனவே அமெரிக்காவில் தங்கி தமது பணியை தொடர்ந்தார்.